அனைவருக்கும் அன்பான வணக்கம். முதலாம் ஆண்டு முதற் பருவம் பக்தி இலக்கியம் திருநாவுக்கரசரை பற்றி பார்க்க போகிறோம். திருநாவுக்கரசர் இவர் பெற்றோர் அற்றவர், அதாவது அப்பா அம்மா கிடையாது. இவரோட தமக்கை திலகவதியார் தான் என்ன செய்வாங்க, இவரை பார்த்து கொள்ளக்கூடியவர். தமக்கை அப்படின்னு சொன்னா அக்கா. அப்ப அக்காவோட பேர் என்னன்னா திலகவதியார். இவர் என்னன்னா சமண சமயத்தை சார்ந்தவர். அதுல என்னன்னா தர்மசேனர் என்ற பட்டம் பெற்றவர் தான் யாரு, நம்ம திருநாவுக்கரசர். அப்ப இவர் என்னன்னா ஒரு நாள் திடீர்னு இவருக்கு என்னன்னா சூளை நோய் வரும். சூளை நோயின்னா வயிற்று வலி. அப்ப அந்த வயிற்று வலினால ரொம்ப கஷ்டப்படுவாரு. கடவுளை என்ன பண்றது, இப்படி ரொம்ப வயிற்று வலியா இருக்கேன், நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வாருன்னா கடவுள்கிட்ட வேண்டுவாரு. அதாவது திருவதிகை வீராட்டாளம் அப்படின்னா அங்க ஒரு சிவபெருமான் கோயில் இருக்கு. அப்ப சிவனுக்கிட்ட இவர் வேண்டுவாரு, நான் இப்ப சமண சமயமா இருக்கிறேன், நான் எனக்கு இந்த வயிற்று வலி குறைஞ்சிட்டுன்னா நான் கண்டிப்பா நான் சைவரா மாறிடுவேன் அப்படின்னுட்டு இவர் என்ன செய்வாருன்னா கடவுள்கிட்ட வேண்டுவாரு. அப்போ திடீரென இவங்க என்ன செய்வாங்க, இவங்க அக்கா திலகவதியார் இருக்காங்கல்ல, அவங்க திருநீர் எடுத்து அவங்க நெற்றியில போட்டு விடுவாங்க திருநாவுக்கரசருக்கு. அது போட்ட உடனே அடுத்த செகண்ட் அவருக்கு வயிற்று வலி போயிடும். ஆனா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த நோய் இருக்கும்போது சொல்லுவாரு, கடவுளை இரவும் பகலும் நான் உன்னை என்ன செய்வேன், நினைச்சிட்டே இருப்பேன், உனக்காகவே நான் என்ன அர்ப்பணம் பண்றேன். அது மட்டும் கிடையாது, என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யணுமோ அந்த பணியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்வாரு, கடவுள்கிட்ட வேண்டுவார். அதே மாதிரி இவருக்கு என்ன செய்தோம், வயிற்று வலி குறைஞ்சிரும். உடனே இவர் என்ன செய்வாருன்னா இரவும் பகலுமா கடவுளையே நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா உளவாரப்படை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இப்போ கோயில் இருக்கு, அந்த கோயில சுத்தி என்ன செய்யறது, நிறைய செடி கொடிகள் தேவையில்லாததெல்லாம் வேஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் இவர் சுத்தம் பண்றாரு. அதுதான் உளவார பணி செய்தல், உளவாரப்படை, அதுக்குன்னு ஒரு பெயரு. அப்ப அந்த பணி இவர் என்ன செய்யறாரு, அந்த கோயில் முழுவதும் வெளியில உள்ள வேலைகளை எல்லாம் இவர் என்ன செய்யறாரு, பாக்குறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் என்ன செய்யறாருன்னா தன்னையே கடவுளுக்கு தாசனாக பாவித்துக் கொள்கிறார். அதனால இவர் என்ன சொல்றாங்கன்னா தாச மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சரியே என்று பெயர்படும். அதாவது சரியேனா கோவில் பணிகள்னா வெளியில உள்ள பணிகள் எல்லாம் செய்வதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா இறைப்பணிகள்னா தான் அதுக்கு அர்த்தம். சரியேன்னு என்ன அர்த்தம்னா இறைப்பணிகள், அதாவது கோயில வெளியே சுத்தி இருக்கக்கூடிய இந்த அசுத்தங்கள், தேவையில்லாத சருகு அது இதுன்னு எல்லாம் மாற்றுவதற்கு அந்த ஒரு பெயரை கொடுத்திருக்காங்க, சரியே என்று பெயர். சரிங்களா, மீண்டும் அடுத்து பார்க்கலாம்.